தன் மனைவி எத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்த ஒரு ஆள் கரெக்டா கல்யாணம்னு தெரிஞ்சு கிளம்பி வந்ததும் கரெக்டா கல்யாணத்தன்னைக்கு கொலை பண்ணதும் கேட்கறதுக்கு வேணா சுவாரஸ்யமா இருக்கலாம். யுவர் ஆனர், கல்யாணம் நடக்க இருந்த 2 நாளைக்கு முன்னாடி அவர் வந்ததா தொல்காப்பியன் சொன்னாரு. அப்படி வந்தவன் அன்னைக்கே கொல்லாம எதுக்காக 2 நாள் கழிச்சு கொல்லணும்? இது எல்லாமே குற்றவாளி தொல்காப்பியன் இந்த கேஸை திசை திருப்பறதுக்காக சொன்ன பொய். அடுத்து இந்த வழக்கோட முதல் குற்றவாளி மிஸ்ஸஸ் அபியை விசாரிக்கிறதுக்கு அனுமதி வேணும். எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். மிஸ்ஸஸ் அபி, நீங்க சொன்னா மிஸ்டர் தொல்காப்பியன் எது வேணாலும் செய்வார் இல்லையா? என்ன கேக்குறீங்க? உங்க பேச்ச மிஸ்டர் தொல்காப்பியன் தட்ட மாட்டாரு, அப்படிதானே? அவருக்கும் சுயபுத்தி இருக்குங்க. அவர் என் நண்பர், உதவி செய்ய விரும்பக்கூடியவர், அவ்வளவுதான். ஓகே, சோ அவர் உங்க மேல இருக்கிற பிரியத்தால உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சு ஏதாவது செஞ்சிருப்பாரு இல்லையா? நீங்க சொல்றது தப்பு. யுவர் ஆனர், நான் சில விஷயங்களை மனசை விட்டு பேசணும்னு விரும்புறேன். அதுக்கு நீங்க அனுமதிக்கணும். எஸ், ப்ரொசீட். ஆரம்பத்துல இருந்து சுஜாதா என்ன ஒரு எதிரியாவே பாவிக்கிறாங்க. இந்த கேஸ பொறுத்த மட்டும் அவங்க குறிப்பிடுற மோட்டிவ், அது பத்தின வாதம் எல்லாமே தப்பு. பாஸ்கர் என் முன்னாள் கணவர். நாங்க கருத்து வேறுபாடு வந்து பிரிஞ்சு டைவர்ஸ் கேட்டு மியூச்சுவலா அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாஸ்கர் ரஞ்சினி திருமணம் நடக்கும்போது நேரா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போய் நான் நோ அப்ஜெக்ஷன் லெட்டர்ல கையெழுத்து போட்டுட்டு வந்திருக்கேன். ஆனா சுஜாதா இப்போ ரஞ்சினி பாஸ்கர் திருமணம் எனக்கு பிடிக்காத மாதிரியும் அதை நான் நிறுத்த விரும்பின மாதிரியும் பிடிவாதமா சொல்லிட்டு இருக்காங்க. இது அபத்தமான வாதம் யுவர் ஆனர். பாஸ்கர் ரஞ்சினியோட கல்யாணத்தை பத்தி நான் கவலைப்படாத போது எனக்கு எப்படி மோட்டிவ் வரும்? எனக்கே மோட்டிவ் வரலனா தொல்காப்பியனுக்கு எப்படி மோட்டிவ் வரும்? சுஜாதா என்ன ஒரு விரோதியா நினைச்சு மறுபடியும் உள்நோக்கத்தோட ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி, அவங்க ஏன் உபேந்திரா விஷயத்தை மறுக்கணும்? அந்த விஷயத்துல ஏன் அவங்க அக்கறை காட்ட மாட்டேங்கிறாங்க? எஸ்பிபி சுஜாதாவுக்கு அப்படி உங்க மேல என்ன கோவம் இருக்க முடியும்? என் தங்கச்சிக்கும் சுஜாதாவோட அண்ணனுக்கும் கல்யாணம் நிச்சயமாயி கல்யாண மணவர வரைக்கும் வந்து நின்னு இருக்கியோரான. என் லேண்ட் டிஸ்பியூட்ல கூட அவங்க எனக்கு எதிரா நின்னாங்க. இந்த மாதிரி பர்சனலா என் மேல அவங்களுக்கு நிறைய கோவம் இருக்கு. யுவர் ஆனர், இவங்க சொல்ற விஷயங்கள் இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாதது. இவங்க எல்லா விஷயத்தையும் சேர்த்து குழப்புறாங்க. முக்கியமா இவங்க குழப்பறது உபேந்திராவோட விஷயம். இல்ல யோரான, இதுதான் உண்மை. பொய்ன்னு யாரும் சொல்ல முடியாது. தொல்காப்பியன் உபேந்திராவை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லும் போது அவன் தப்பிச்சு போயிட்டான். அதுதான் உண்மை. எதுக்காக அவன் அங்க இருந்து தப்பிக்கணும்? ஏன்னா ஏதோ அங்க நடந்திருக்கு. ஒண்ணு அவன் ஓடி இருக்கணும், அப்படி இல்லைன்னா யார் வீட்லயாவது போய் பதுங்கி இருக்கணும். ஒருத்தரை பிடிக்காம அவங்க மேல குற்றத்தை சுமத்துறது சரியான விசாரணை இல்ல சுஜாதா. எல்லா விதத்திலையும் தேடணும், எல்லா தகவலையும் சரி பார்க்கணும். என் வேண்டுகோளை நீங்க கணக்குல எடுத்துக்கணும் யோரான. மிஸ் சுஜாதா, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? தொல்காப்பியனுக்கு ஜாமீன் வழங்குவது மூலம் இந்த வழக்கினுடைய போக்கு திசை திருப்பப்பட்டு உண்மைகளை மறைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் ஆனர், தொல்காப்பியனை கொலை பண்ண நடந்த முயற்சியை நாம சீரியஸா பார்க்கணும். இந்த வழக்குல உண்மையை வெளிவர விடாம பண்ற முயற்சியா கூட அது இருக்கலாம் இல்லையா? எனவே இதை மனதில் கொண்டு தொல்காப்பியனுக்கு ஜாமீன் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். தொல்காப்பியன் மீதான குற்றச்சாட்டுகளையும் அவரது நோக்கங்களையும் பற்றி கோர்ட் ஆராய்ந்தது. எதிர்த்தரப்பு வக்கீல் அது குறித்து எடுத்து வைத்த வாதத்தையும் கோர்ட் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. தொல்காப்பியன் மீதான குற்றச்சாட்டுகள் போதுமான ஆதாரத்துடன் இல்லை. அத்துடன் அவரது உடல்நலம் கருதியும் எதிர்த்தரப்பு வக்கீல் கூறிய விவரங்களின் அடிப்படையிலும் தொல்காப்பியனுக்கு இக்கோர்ட் நிபந்தனை ஜாமீன் வழங்குகிறது. மேலும் வழக்கு முடியும் வரை அவர் உள்ளூரில் இருக்க வேண்டும். பிரதி தினம் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று இக்கோர்ட் உத்தரவிடுகிறது. கோர்ட் கலையலாம். ஏமா காஃபி குடுமா. வரேயா, 2 கை தானே இருக்கு. பேப்பர் எங்க வச்சீங்க? ஏயா இங்க இருக்கிற பேப்பர் எடுக்க என்ன உங்களுக்கு? ச்சே, பெரிய தோர நினைப்பு. இந்தாங்க.
நான் இந்த பக்கம்லாம் தேடி பார்த்தேன். முதல்ல அந்த கண்ணாடி எடுத்து மாட்டுங்க. இந்தாங்க. எல்லா வேலையும் நானே செய்யணும் இந்த வீட்டுல. ச்சே. அடடே, வாய தரங்க. வணக்கம்மா. என்ன ஆனார் அந்த வெளிநாட்டு மாப்பிள்ள? அந்த விஷயமா தான் பேச வந்தேன். நல்ல விஷயம்தான். அப்படியே உட்கார் வா. என்ன விஷயமோ? ஏயா, அப்பனும் பிள்ளையும் நம்ம சம்மந்தத்தை வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா? இல்லம்மா, அப்பனும் பொள்ளையும் டிஸ்கஷன் பண்ணி பார்த்துருக்குறாங்க. நம்ம சம்மதத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. என்னைய சொல்ற? அன்னைக்கு என்னமோ நம்ம நாட்டு பொண்ணு பண்பாடு கற்பு அப்படி இப்படின்னு ஃபிலிம் காட்டினானுங்க. அம்மா, அமெரிக்காவில் அவங்க பார்க்காததா? கல்யாணத்துக்கு முன்னால காதல் கீதல் சொல்றதெல்லாம் சகஜம்தானம்மா. அதனால அவங்க நல்லது கெட்டதை யோசனை பண்ணி பார்த்து சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. நிஜமா தான் சொல்றியா? அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? ஆமாமா, நம்ம பாப்பாவை கட்டிக்க அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஐயோ, உன் வாயில சக்கரை எலி கொட்ட. டேய் பாஸ்கரா, கேட்டியாடா? அந்த வெளிநாட்டு மாப்பிள்ள நம்ம வித்யாவை கட்டிக்க சம்மதம் சொல்லிட்டாரா? வாடி வாடி. ஆச்சரியமா இருக்கே. அன்னைக்கு நடந்த குழப்பத்துக்கு அப்புறம் வரமாட்டாங்கன்னு நினைச்சேன். ஐயோ, நானும் அப்படிதான்டா நினைச்சேன். அப்பாவும் பிள்ளையும் கூடி பேசி ஓகேன்னு சொல்லிட்டாங்களா? தரகர் என்ன சொல்றாரு. தரகரே, அவங்களுக்கு ஓகேவா? ஆமாங்க, ஆனா அதுல ஒரு சின்ன நிபந்தனை. என்னது? அதான் பொண்ணு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்திருக்கு. ஆனா நாங்க அதை பெருசுப்படுத்தலன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நாம செய்ய வேண்டியதுன்னு ஒண்ணு. என்ன செய்யணும் சொல்லுங்க. அது அவங்களுடைய கம்ப்யூட்டர் பிசினஸை இந்தியாவில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டா, அதாவது இடம், இன்டீரியர் டெக்கரேஷனு, லொட்டு லோசுக்குன்னு ஒரு 25 லட்சம் ரூபாய் எதிர்பார்க்குறாங்க. என்னது, 25 லட்சமா? என்ன இது பகல் கொள்ளையா இருக்கு? எங்க சொத்தை போயிடும் போல் இருக்க. பெரிய பார்ட்டி, நீங்க நழுவ விட்டுடாதீங்க. பெரிய பார்ட்டி? பெரிய பார்ட்டினா ஏன் நம்ம கிட்ட காசு கேக்குறாங்க? அட, அவங்க கிட்ட காசு இருக்குதுங்க. ஆனா பொண்ணு வீட்டுல செய்யறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னா கேட்க தானே செய்வாங்க. 1000 தான் அமெரிக்கா பார்ட்டியா இருந்தாலும் நம்ம ஊருக்காரன் தானே. ரத்தத்துல ஊர்ல புத்தி போகுமா? நல்ல இடம் விட்டுணுமான்னு யோசிங்க. அன்னைக்கு அவ்வளவு தூரம் பேசிட்டு என்னையா பிச்சைக்காரத்தனமான டிமாண்டா இருக்கு? பாஸ்கர், எனக்கு என்னமோ இது சரிப்படுற மாதிரி தோணல. காசு கொடுத்தா பொண்ணோட குறை கண்ணுக்கு தெரியாதாமா? நான்சென்ஸா இருக்க. ஐயா சாமி, ஆரம்பிச்சிட்டீங்களா? அதான் நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம்ல. கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு கம்மன் இருங்க. டே பாஸ்கரா, யோசிக்காதரா. எப்படியாவது இதை முடிச்சிடலாம்டா. எப்படிமா? நம்ம கிட்ட ஏது 25 லட்சம்? டேய், என்னடா என்கிட்ட எப்படி பேசுற? அதான் நம்ம கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கேடா. மா, இதெல்லாம் ரஞ்சனியோட சொத்து. அதை எப்படி இதுக்கு யூஸ் பண்றது? அது மட்டும் இல்லாம நானும் நிறைய கடன் வாங்கியிருக்கேன். நான் புதுசா ஒரு பிசினஸ் தொடங்கணும். அதுக்கும் பணம் தேவை. அதுக்கே எதையாவது வித்து தான் ஆகணும். என்னடா பாஸ்கரா இவ்வளவு மலப்பா பேசுற? ஏண்டா, அந்த ஈசிஆர் ரோட்ல இருக்கிற இடத்த வித்தாலே 1 கோடி ரூபாய் வருமேடா. அதை வச்சு நம்ம வித்யா கல்யாணத்தை முடிச்சு அப்படியே ஓம் பிசினஸ் கொஞ்சம் முன்னேத்திக்கலாமேடா. மா, இப்ப நம்ம கிட்ட இருக்குங்கிறதுக்காக அதை அப்படியே அவங்களுக்கு தூக்கி தரணுமா? வித்யா ஓன் தங்கச்சிடா. அவ வாழ்க்கைக்கு தானடா கொடுக்க போற. பெரிய தங்கச்சி. இவட எப்படியாவது தள்ளி விடணும், அதானே உன் நினைப்பு? இப்ப 25 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க. அப்புறம் கல்யாண செலவு வேற இருக்கு. டேய் பாஸ்கரா, இப்படி போய் தயங்கினா எப்படிடா? டேய், 50 லட்சமே ஆயிட்டு போகுதுடா. உன் தங்கச்சி செட்டில் ஆயிடுவால, உனக்கும் ஒரு கடமை முடிஞ்சிடும்ல. இந்த மாப்பிளைக்கு இவ்வளவு செலவு பண்ணமான்னு தயக்கமா இருக்குமா? டேய், என்னடா இதுல நமக்கு ஒரு கௌரவம் இருக்குடா. வெளிநாட்டு சம்பந்தம் இத நல்லபடியா முடிச்சிட்டா அந்த வழியிலேயே ஏதாவது ஒரு பொண்ணு மாட்டுச்சுன்னு வச்சுக்கியே, இந்த செலவை அதுல எடுத்துடலாம்டா. அதெல்லாம் நான் இங்கேயே பாத்துக்கிறேன். இந்த ஆசை காட்டுற வேலையெல்லாம் விட்டுரு. மா, என் கல்யாணத்துக்காக ஏற்கனவே நான் நிறைய கடன் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் முதல்ல அடைக்கணும். இப்ப நம்ம கிட்ட சொத்து இருக்குங்கிறதுக்காக யாரும் கடனை நெருக்கி கேட்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரஞ்சனி இறந்த கொஞ்ச நாள்லயே சொத்தை வித்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? டேய், பாக்குறவங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. பாருடா நம்ம வித்யாவை, அவளுக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது. சட்டு புட்டுன்னு அவ கல்யாணத்தை முடிச்சிடணும்டா. பாஸ்கரா, என்ன? காசு கொடுத்தா சரியாயிடும் அவங்க நினைக்கிறாங்க. அது என்னடா குணம்? எனக்கு என்னமோ பேசாம அந்த ரமேஷ் கிட்டயே பேசி. கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? இவரு வேற. நான் ஒன்னும் ரமேஷ் லவ் எல்லாம் பண்ணல, சும்மா ஃப்ரெண்ட்லியா பழகினேன். அவன் வந்து போய் சொன்னா நான் என்ன பண்ணட்டும்? அரைச்சி வாய மூடு. இப்படி மாத்தி பேசுறீங்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அட, நீ மட்டும் என்னையா? பெத்த பொண்ணுகிட்ட அப்பா இப்படிதான் பேசுறதா? டேய், அவர் கிடக்குறாரு, விடுறா. பாஸ்கரா,
நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. எப்படியாவது இந்த சம்பந்தத்தை முடிச்சிடணும்டா. என்னம்மா நீ ஏற்கனவே கடன் அடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. டேய், அதுக்கு தான்டா அந்த சொத்தை வித்துட்டா எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிடலாம்டா. டேய், அவ உன் தங்கச்சிடா. அபி தான் தங்கச்சிக்கு பண்ணப்ப வேற மாதிரி பேசின. என்ன டைம் பார்த்து பஞ்ச் டைலாக் விடுறியா? முதல்ல உன் வாய தெக்கணும்யா. டேய் பாஸ்கரா, வித்யாவுக்கு நம்ம வேற எங்க மாப்பிள்ள பார்த்தாலும் அந்த காவாலி பைய வந்து கவுக்க பாப்பாண்டா. இவங்க தெரிஞ்சே ஒத்துக்கிட்டாங்க. அதனால செலவை பத்தி கவலைப்படாம இது எப்படியாவது முடிச்சிடலாம்டா. நான் வர மாட்டேன் வீட்டுக்குள்ள, நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன் வீட்டு பக்கம், நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன் வீட்டுக்குள்ள, நான் வர மாட்டேன். காலேஜுக்கு போற பொண்ண கட்டிக்கிட்டேன் நான். அவ கைய கொஞ்சம் தொட்டு பார்த்தா கடிங்கல் திமீன். அப்பாவிதான் பாருமா, தொட்டா என்ன பாவம்மா. அப்பாவிதான் பாருமா, தொட்டா என்ன பாவம்மா. ஆட்டோக்காரன் நான் தெரிஞ்ச ரூட்டுக்காரன், நியாயமுள்ள ரேட்டுக்காரன், நல்லவங்க போறியா போ. வந்து புட்டான வீட்டுக்குள்ள, வந்து புட்டான வந்து புட்டான வீட்டுக்குள்ள, வந்து புட்டான. வா வா, என் பொண்டாட்டி வந்துட்டாடா. எப்பா சோரா எப்பா. தினாது வைஃபே என்னவா நடி நாய்க்கு சோறு வச்சுட்டு போற மாதிரி வச்சுட்டு போற. எடுத்து பரிமாறுறது யாரு? ஐயா நடி பொந்துல இருந்து வந்த பூனை மாதிரி முழிக்கிற. இதுக்காக நான் இன்னொரு பொண்டாட்டி கட்டிக்க முடியுமா? சொல்றே. என்னடி பாக்குற? ஒரு பொண்டாட்டியை காட்டினா அவ புருஷனுக்கு சமைக்கிறதுல ஆரம்பிச்சு சகலத்தையும் செய்யணுண்டி. ஒரு குக்கர் செய்யற வேலை, வாஷிங் மிஷின் பண்ற வேலை, கிரைண்டர் பண்ற வேலை, வால்கிளீம் கிளீனர்ல அது பண்ற வேலை, இது எல்லாத்தையும் பண்றவ தாண்டி பத்தினி பெண்ணு. இது எல்லாத்தையும் தாண்டி நைட்ல ஃபுல் கம்பெனி தரணுண்டி. அவ தாண்டி ஒய்ஃப். இல்லனா வேஸ்ட். ஏங்க இப்படி அசிங்கமா பேசுறீங்க? நான் தான் இப்ப மாறிட்டு வரேனே, அது உங்களுக்கு பிடிக்கலையா? என்னது நீ மாறிட்டு வரியா? என்னடி மாறின? ஊர்ல எவனாவது ஏசி கார் வச்சிருந்தா அதுல ஏறி கும்முன்னு போக வேண்டியது, ஊர் சுத்த வேண்டியது. சாப்பாடு வைக்க சொன்னா மட்டும் ஓவரா முறைகிற. என்ன ஜுமாஞ்சி காட்டுறியா நீ? நம்பலையே. நான் படிக்கணுங்க. படிச்சு கோல்ட் மெடல் வாங்கணும். அதுக்காக தான் நான் கடுமையா படிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் மெடல் வாங்கி குத்தின்னு அப்படியே எஸ்கேப் ஆகலாம் பாக்குறியா? அது வரைக்கும் இந்த ஆட்டோக்காரனோட ஹெல்ப் உனக்கு வேணும்ல? கீதையில என்ன தெரியுமாடி சொல்றது? என்ன சொல்லிருக்கு? நான் சொல்றதா நடி ஆட்டோக்காரனுக்கு கீதை தெரியாதுன்னு நினைச்சியா? பல ஆட்டோக்கள்ல ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்க தெரியும்ல? கீதையில சொல்றான், கடமை செய் பலனை எதிர்பார்க்காதேன்றான். நீ பண்றியா? அத பொண்டாட்டி டியூட்டிய ஒழுங்கா செய்யறியா? ஆனா பலனு மட்டும் வேணுன்ற. புருஷனுக்கு சாப்பாடு ஒழுங்கா பரிமாறாம எப்படி உனக்கு பரிசையில மார்க் வரும்? எப்படி மாடுனா பாத்தியா? ஐயோ கடவுளே, இந்த பேச்ச விடுங்க. எஸ்கேப் ஆகாதிரி. ஏண்டி நீ எனக்கு பொண்டாட்டியா இல்லையான்ற கேள்விய நான் மறுபடியும் இன்னொருக்கா கேட்டா நீ என்னடி பதில் சொல்வ? இரு நானே சொல்றேன். அது வந்து நீங்க நான் பணக்காரர் சொல்லிட்டு ஏமாத்திட்டீங்க அப்படின்னு. அதானா? சரி, இப்ப நான் உன் கையில ஒண்ணு கேக்குறேன்டி. நான் பணக்காரனா இருந்திருந்தா என் கூட படுத்திருப்பல நீ? பணக்காரனா இருந்தா பாவம் மன்னிப்பு நிச்சயம் உண்டு. என் கையில பணம் இல்ல, அதனால நீ என்ன புருஷனா ஏத்துக்கல. அதாண்டி மேட்ரு. ஐயா பா, எப்ப பார்த்தாலும் அழுதுங்கன்னு
சும்மா டேய் அறிவு கிட்ட நாயே இப்படியாடா பேசுறது? இவ்வளவு கேவலமா பேசிட்டீடா. தண்ணி அடிச்சா என்ன வேணாலும் பேசலாம் நினைப்பா உனக்கு? இந்த பாரு நாங்க எல்லாம் கரெக்டா தான் பேசிட்டுங்க, நீ வாய் முன்னு போ. ஏன்டா மனசாட்சி இல்லாம பேசுற? அவளை நீ ஏமாத்தல? அவளுக்கு இந்த கோபம் இருக்காதா? இந்த பாருடா, நீ ஏழைன்னு சொல்லியிருந்தா கூட அவ உன்னை விரும்பி இருப்பா. ஆனா உன்னை ஏன் வருத்தா தெரியுமா? நீ ஏழைங்கிறதுக்காக இல்ல, உன்னை அவ உண்மையா நேசிச்சா. அவளை நீ போய் சொல்லி ஏமாத்திருக்க. உன்னோட பேச்சை நம்பி அவ ஓடி வந்ததுனால அவங்க அக்கா கல்யாணம் நின்று போய் அவ குடும்பத்தை பிரிஞ்சு எத்தனையோ கொடுமைகள் நடந்து போச்சு. இதெல்லாம் அவளை பாதிச்சிருக்காதா? இதையெல்லாம் அவளால் மறந்துட முடியுமா? இவ்வளவு நடந்த பிறகு அவன் நம்ம வீட்டில் இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா தன்னை மாத்திட்டு வரா. இப்ப பாரு, உனக்கு சாப்பாடு போற அளவுக்கு மாறி வந்திருக்கா. அவளை போய் இப்படி பேசிட்டியடா. நேத்து வரைக்கும் உங்ககிட்ட கோபமா பேசினவ, உன்னை எதிர்த்து பேசினவ, இப்ப ஏதாவது பேசினடா பாத்தியா? நீ சொன்ன வார்த்தையை எந்த பொண்ணு தாங்க மாட்டாடா. கட்டினவளை பார்த்து இப்படி கேட்டுட்டியடா. உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுடா. ச்சே.